this is Ratna. இது உங்கள் Study with Darshini YouTube channel. இன்னைக்கு நம்ம Central Schemes last 6 monthல இருக்கக்கூடிய ஒரு 25 schemes பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம top 50ல first part வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்கோம் நம்ம சேனல்ல. அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். And next part 2 next 25 schemesங்கிறது நம்ம இப்ப பார்க்க போறோம் part 2வா. And அதே மாதிரி முக்கியமான ஒரு விஷயம் நமக்கு ஆகஸ்ட் 17ல group 1 test batch வந்து revision test batch ஸ்டார்ட் ஆகுது. ஆகஸ்ட் 17ல revision test batch. So இதுல பாத்தீங்கன்னா polity, economy and history and science and tech. So unit 1 ல இருந்து 6 and with maths. மொத்தமா உங்களுக்கு 11 டெஸ்ட் வந்து இருக்கும். சோ வந்து இந்த டெஸ்ட்டை நீங்க வந்து ஜாயின் பண்ணனும் அப்படினா நீங்க வந்து கீழ உங்களுக்கான டீடைல்ஸ் கொடுத்திருக்கோம். சோ அந்த கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்க ஸ்கெட்யூல் கேட்டு வாங்கிக்கலாம். அதே மாதிரி ஜாயின் பண்ணனும்னா ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन, ஜல் ஜீவன் திட்டம் எந்த ஆண்டு வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது? Till which year has Jal Jeevan Mission been extended? The answer is 2028. ஜல் ஜீவன் திட்டம்ங்கிறது கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய வீடுகளுக்கு சுகாதாரமான குடிநீரை குழாய் வழியாக நமக்கு கொடுக்கணுங்கிறது தான் இந்த ஸ்கீமோட முக்கியமான நோக்கம். சோ இந்த திட்டத்தை இப்ப 2028 வரைக்கும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நீட்டிச்சிருக்காங்க. And next one, சோ 2019 ஆகஸ்ட் 15ல ஸ்டார்ட் பண்ண ஸ்கீம். மினிஸ்ட்ரி பார்த்தோம் அப்படின்னா ஜல் சக்தி அமைச்சகம். இதோட நோக்கம் என்ன? கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய வீடுகளுக்கு குழாய்கள் மூலமாக சுகாதாரமான குடிநீரை வழங்கக்கூடிய திட்டம். சோ இதுக்கான நம்ம எவ்வளவு நிதி ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க அப்படின்னா ரூபாய் 8.7 lakh crore ரூபாய் வந்து மத்திய அமைச்சகம் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. And next, recent news, பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா. சோ இந்த ஸ்கீம் 2029 வரை நீட்டிக்கப்பட்டிருக்கு. அடுத்ததா செறிவூட்டப்பட்ட அரிசி விநியோகம் பண்ணக்கூடிய திட்டமானது நமக்கு 2028 வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்கு. இதுக்காக எவ்வளவு நிதி ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க அப்படின்னா 17,082 கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா, கிராமப்புறங்கள்ல வீடு கட்டி கொடுக்கக்கூடியது. இந்த திட்டம்ங்கிறது 2028ல இருந்து 29 வரைக்கும் நீட்டிச்சிருக்காங்க. 27th one, பிரதான் மந்திரி கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? In which year was the பிரதான் மந்திரி கிராம் சடக் யோஜனா launched? The answer is B, 2000. 2000வது ஆண்டுல தான் நமக்கு பிரதான் மந்திரி கிராம் சடக் யோஜனா ஸ்கீம்ங்கிறது நமக்கு தொடங்கப்பட்டது. சோ பிரதான் மந்திரி கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம் சோ தொடக்கம் பார்த்தோம் அப்படின்னா டிசம்பர் 25, 2000 ஆண்டு தொடங்கப்பட்டது. அதே மாதிரி பிரதான் மந்திரி கிராம் சடக் யோஜனாங்கிறது ரூரல் ரோட் டெவலப்மெண்ட் ஸ்கீம். சோ ரூரல்ல இருக்கக்கூடிய ஏரியாஸ் எல்லாமே ரோடு கனெக்டிவிட்டியை ஏற்படுத்தணுங்கிறதுனா ரொம்ப முக்கியமான நோக்கத்தை கொண்ட ஸ்கீம். சோ மினிஸ்ட்ரி பார்த்தோம் அப்படின்னா ஊரக மேம்பாட்டு அமைச்சகம், மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட். அண்ட் நமக்கு இந்த ஸ்கீம் பார்த்தோம்னா கிராம் சடக் யோஜனா 2013 அண்ட் 2019 அந்த 4வது கட்டம் 2024 இருந்து 25 மொத்தமா 70,125 கோடி வந்து செலவு பண்ணிருக்கோம். சோ இந்த திட்டம் மூலமா தமிழ்நாடு 370 கிலோமீட்டர் தொலைவுக்கு கிராமப்புற சாலைகள் திறக்கப்பட்டு இருக்கு in தமிழ்நாட்டுல. நெக்ஸ்ட் क्वेश्चन, 28th one, பிரதான் மந்திரி உணவு பதப்படுத்தும் குறு நிறுவனங்களை முறைப்படுத்தும் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? In which year was the பிரதான் மந்திரி formalization of micro food processing enterprises scheme launched? The answer is A, 2020. பிரதம மந்திரி உணவு பதப்படுத்தும் குறு நிறுவனங்களை முறைப்படுத்தும் திட்டம்ங்கிறது 2020ல தொடங்கப்பட்டது. சோ மத்திய நிதியுதவி திட்டம், அதாவது மத்திய அரசு இதுக்கான நிதியுதவியை நமக்கு வழங்குவாங்க. அண்ட் ஆத்ம நிர்பார் பாரத் அபியான் திட்டத்தின் கீழ 10,000 கோடிங்கிறது நிதி ஒதுக்கீடா வழங்கப்பட்டிருக்கு. சிறு உணவு வணிகங்களுக்கு நிதி, தொழில்நுட்பம் மற்றும் சந்தைப்படுத்தல் ஆதரவை வழங்குறது. சோ இந்த மாதிரி முறைகளை மேம்படுத்துறது மூலமா நம்ம நிறுவனங்களை என்ன பண்ணலாம் அப்படின்னா டெவலப் பண்ணலாம். சோ இத நோக்கமா கொண்டுதான் இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. And next question, அந்தியோதய அன்ன யோஜனா திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன? What is the primary objective of the அந்தியோதய அன்ன யோஜனா scheme? The answer is B. வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மிகவும் ஏழை குடும்ப
குடும்பங்களுக்கு மானிய விலையில் உணவு தானியங்களை வழங்குவது. To provide highly subsidized food grains to the poorest families below the poverty line. ஆந்தியோதயா அன்ன யோஜனா ஸ்கீம்ங்கிறது டிசம்பர் 2000ல நமக்கு லான்ச் பண்ணப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழே உள்ள எல்லா குடும்பத்திற்கும் மாதம் 35 கிலோகிராம் அரிசிங்கிறது வழங்கப்படும். அண்ட் கோதுமை அரிசி அல்லது கோதுமைங்கிறது இலவசமாக வழங்கப்படுகிற ஒரு ஸ்கீம் தான் ஆந்தியோதயா அன்ன யோஜனா ஸ்கீம். இந்திய அரசால் தொடங்கப்பட்ட ஒரு முக்கியமான இலக்கு பொது விநியோக திட்டம். ஸோ பிடிஎஸ் சொல்லுவோம் இல்லையா, பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், பொது விநியோகம். வறுமை கோட்டுக்கு கீழ் இருக்கக்கூடிய மக்களுக்கு அரிசி அல்லது கோதுமையை 35 கிலோகிராமா வழங்கக்கூடிய ஒரு திட்டம் தான் ஆந்தியோதயா அன்ன யோஜனா ஸ்கீம். இப்ப இந்த ஸ்கீம்ல ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது தற்போதைய குடும்ப அடிப்படையிலான முறைக்கு மாற்றாக நபர் ஒருவருக்கு தலா 7 கிலோ வீதம் இலவச உணவு தானியம் வழங்க மத்திய அரசு ஆலோசிக்கிறது. அதாவது ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் மொத்தமா எத்தனை பேர் இருக்காங்க அவங்களுக்கு கனெக்ட் பண்ணி நம்ம உணவு தானியங்கள் வழங்குறதுக்கு பதிலா இப்போ எத்தனை பேர் இருக்காங்க, ஒரு நபருக்கு 7 அப்படிங்கிற கணக்குல நம்ம வழங்குறோம். அண்ட் 2 பேர் மட்டுமே கொண்ட குடும்பம் எனில் மாதம் 14 கிலோ இலவச உணவு தானியமும், அதாவது 5 உறுப்பினர்களுக்கு குறைவாக உள்ள சிறிய குடும்பங்களுக்கு இலவச உணவு தானியத்தின் அளவுங்கிறது நமக்கு குறையும். ஸோ ஹோல் ஃபேமிலியா வழங்குறதை விட இப்ப ஒரு பர்சன் எத்தனை பேர் இருக்காங்க, ஸோ அதை பொறுத்துங்கிறது நமக்கு 7 கிலோ அப்படின்னு வச்சு இப்போ 5 பேர் இருக்காங்க அப்படின்னா 35. ஸோ இந்த மாதிரி ஒரு பர்சனுக்கு இத்தனை கேஜி அப்படிங்கிறத முடிவு பண்றாங்க, இலவசமாக வழங்கக்கூடியது. 5 அல்லது அதற்கு மேற்பட்ட உறுப்பினர்களை கொண்ட குடும்பத்தினருக்கு மாதந்தோறும் அதிகபட்சமாக 35 கிலோகிராமான இலவச உணவு தானியம் தொடர்ந்து அளிக்கப்படும். இந்த திட்டத்தை அமல்படுத்துவதற்கு 2013ஆம் ஆண்டு உணவு பாதுகாப்பு சட்டத்தில் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட், நமக்கு பார்த்தோம்னா ஃபுட் செக்யூரிட்டி நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட்ல இந்த சேஞ்சஸை கொண்டு வந்திருக்காங்க, திருத்தம். மத்திய உணவு மற்றும் பொது விநியோகத்துறை பரிசீலித்து வருகிறது பிடிஎஸ். இதுல என்னென்ன பார்க்கிறோம், ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் அண்ட் பிடிஎஸ் சிஸ்டம். இதெல்லாம் நமக்கு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து இந்த சேஞ்சஸை கொண்டு வரதுக்கான முயற்சி செய்யறாங்க. அதே மாதிரி இந்த மினிஸ்ட்ரி என்ன, எந்த மினிஸ்ட்ரி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபேம் இந்தியா திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? In which year was the Fame India scheme launched? The answer is B. 2015ல தான் ஃபேம் இந்தியா ஸ்கீம்ங்கிறது லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. ஃபேம் இந்தியா திட்டம் ஏப்ரல் 1, 2015 லான்ச் பண்ணது. அண்ட் நோக்கம் பார்த்தோம் அப்படின்னா மின்சார வாகனங்களின் பயன்பாட்டை அதிகரித்து பெட்ரோல் டீசல் வாகனங்களின் பயன்பாட்டை குறைக்கிறது. ஓகே, மின்சார வாகனங்களோட யூசேஜ் அதிகப்படுத்தணும், அதே மாதிரி நம்ம பெட்ரோல் அண்ட் டீசலை கம்மி பண்ணணும், ரெடியூஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் ஃபாஸ்டர் அடாப்ஷன் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஆஃப் ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் இன் இந்தியா. இதான் நமக்கு ஃபேம்கான அப்ரிவேஷன். ரெண்டாவது கட்ட பார்த்தோம் அப்படின்னா ஃபேம் 2ங்கிறது ஏப்ரல் 2019ல இங்கே நம்ம லான்ச் பண்ணப்பட்டது. தேசிய மின்சார வாகன போக்குவரத்து இயக்கத்தின் கீழ் செயல்படுத்தப்படும் ஒரு அரசாங்க மானிய திட்டம் தான் இந்த ஃபேம். நெக்ஸ்ட் உற்பத்தி மாற்றம் மற்றும் பன்முகமயமாக்கல் இந்தியாவின் எரிசக்தி அமைப்பு முறைக்கு தகவமைப்பு. நெக்ஸ்ட் லெவல் நம்ம எவால்வ் ஆகிறோம். இனி எதுல அப்படின்னா வாகனங்களை நம்ம உற்பத்தி பண்றது, பயன்பாட்டுல. நெக்ஸ்ட் எத்தனால் பெட்ரோலுடன் கலக்கிறது. E20 E15ல பார்ப்போம் இல்லையா, அந்த E18ல 80 கூட நம்ம பார்ப்போம், E15 E20. இது என்ன அப்படின்னா பெட்ரோல் பிளஸ் எத்தனால நம்ம மிக்ஸ் பண்றது தான். 20 அப்படின்னா 20% எத்தனால் 80% பெட்ரோல் இருக்கும். E80 அப்படின்னா 80% எத்தனால் and 20% பெட்ரோல் இருக்கும். ஓகே, எத்தனால் பெட்ரோலுடன் கலக்கும் திட்டத்தின் கீழே 2014ல 1.5% இருந்த எத்தனால் கலவை அளவு 2025ல 13 மடங்கு அதிகரிச்சிருக்கு. எவ்வளவு அப்படின்னா 13 மடங்கு அதிகரிச்சு இப்ப 20% என்ன பண்ணிருக்காங்க, உயர்த்திருக்காங்க. அதான் E20, 20% எத்தனால் and 80% நமக்கு பெட்ரோல். இரண்டாவது உத்தி, எரிசக்தி துறையில் நிலையான வளர்ச்சியை உறுதி செய்வதற்காக மின்சார மற்றும் ஹைபிரிட் வாகன தொழில்நுட்பத்தின் தகவமைப்பு மற்றும் உற்பத்தியை ஊக்குவிப்பதற்காக ஃபேம் இந்தியா திட்டம்ங்கிறது அறிமுகப்படுத்தப்பட்டது. ஃபேம் இந்தியா என்ன திட்டம்?
நமக்கு அதாவது பெட்ரோல் டீசலுக்கு மாற்றாக நம்ம வாகனங்கள்ல எரிபொருளை மாத்தி மின்சாரமாகவோ இல்லை எத்தனால பயன்படுத்தி நம்ம கொண்டு வர வேண்டியது. முக்கியமா மின்சார வாகனங்கள். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் 2019 to 20 and 2023 to 24 இந்தியாவில் பதிவு செய்யப்பட்ட மின்சார வாகனங்களின் எண்ணிக்கை 9.7 மடங்குங்கிறது அதிகமாயிருக்கு. ஓகே, சோ மின்சார வாகனம் EV வெஹிக்கிள் நமக்கு 9.7 fold வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மூன்றாவது உக்தி மத்திய அரசின் எரிசக்தி ஆதாரங்கள் மற்றும் விநியோக கூட்டாளர்களின் பன்முகப்படுத்தலாகும், டைவர்சிஃபை பண்றது நம்ம. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் மத்திய அரசு அறிமுகம் செய்துள்ள ரிலீஃப் திட்டம் கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையது? The relief scheme introduced by the central government is related to which of the following? The answer is D. ஏற்றுமதியாளர்கள், exporters. Exportersக்காக தான் இந்த ரிலீஃப் ஸ்கீம்ங்கிறது நமக்கு மத்திய அரசு கொண்டு வந்திருக்காங்க. மேற்காசிய நிலவரம் பார்த்தோம்னா ஏற்றுமதியாளர்களுக்கு உதவ ரூபாய் 497 crores நிவாரண திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கு. சோ மத்திய அரசு அறிமுகம் செஞ்சது எந்த அரசு அப்படின்னா மத்திய அரசு, நாட் a state government, it's a central government. சோ ரிலீஃப் ஏற்றுமதி சவால்களை களைய மீள்திறன் மற்றும் தளவாட உதவி. ரிலீஃப் ரெசிலியன்ஸ் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் இன்டர்வென்ஷன் ஃபார் எக்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ். சோ ரிலீஃப் அப்படின்னா என்ன? எக்ஸ்போர்ட்டுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம். அண்ட் ஏற்றுமதி கடன் உத்தரவாத நிறுவனம் ECGC இந்த நிவாரண திட்டத்தை செயல்படுத்த போறாங்க. சோ எக்ஸ்போர்ட் கிரெடிட் கேரண்டி கார்ப்பரேஷன். ECGC னா என்ன அப்படின்னா எக்ஸ்போர்ட் கிரெடிட் கேரண்டி கார்ப்பரேஷன். சோ முக்கிய அம்சங்கள் என்ன அப்படிங்கறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட், ஏற்கனவே காப்பீடு செய்தவர்களுக்கான சலுகை February 14 to March 15, 2026. இந்த காலகட்டத்துல பொருட்களை அனுப்பிய ஏற்றுமதியாளர்கள் ஏற்கனவே காப்பீடு பெற்றிருக்காங்க அப்படின்னா சோ போரால் ஏற்படும் இழப்புகளுக்கு பழைய கட்டணத்திலேயே கூடுதல் இழப்பீடுங்கிறது வழங்கப்படும். சோ எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்க, சோ அவங்களுக்கு லாஸ் ஆகாம இருக்க என்ன பண்றாங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து என்ன பண்றாங்கன்னா கொடுக்குறாங்க. அண்ட் ரெண்டாவது புதிய ஏற்றுமதிகளுக்கான காப்பீடு March 16 to June 15, 2026 புதிய ஏற்றுமதியாளர்களுக்கு காப்பீட்டு கட்டணத்தை உயர்த்தாமல் 95% வரை கூடுதல் பாதுகாப்பு அளிக்கப்படுது. அண்ட் மூணாவதா காப்பீடு இல்லாத சிறு குறு நிறுவனங்கள் MSME சொல்லுவோம் இல்லையா? சோ February 14 and March 15, 2026 ECGC காப்பீடு எடுக்காத சிறு குறு மற்றும் நடுத்தர ஏற்றுமதியாளர்களுக்கு சந்தித்த எதிர்பாராத கூடுதல் போக்குவரத்து மற்றும் காப்பீட்டு செலவுகள்ல 50% தொகையை அதிகபட்சம் 50 லட்சம் ரூபாய அரசே மானியமாக திருப்பி தரும். சோ இதெல்லாம் ஏன் நமக்கு கொண்டு வராங்க இந்த ஸ்கீம் அப்படின்னா எக்ஸ்போர்ட்டர்ஸ் நமக்கு இந்தியாவுக்கு எவ்ரி செக்டார்ல இருக்கக்கூடிய ஃபீல்டில் இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட்ங்கிறது முக்கியம். ஏன்னா நம்ம இந்தியாவோட GDP growthக்கு அதுதான் காரணமா இருக்கும். ஏன்னா அக்ரிகல்ச்சர், மேனுஃபேக்சர், ட்ரேடு, இம்போர்ட் பண்றது, எக்ஸ்போர்ட் பண்றது, மெனி சர்வீசஸ். இப்போ நமக்கு போர்லாம் நடந்துட்டு இருக்கு இல்லையா? அமெரிக்கா, ஈரான் அண்ட் மத்திய ஆசியால நடக்கக்கூடிய பிரச்சனைகள். ஸோ இதனால அண்ட் உக்ரைன், ரஷ்யா பிரச்சனைகள் மாதிரி நிறைய பிரச்சனை. இப்போ ரீசெண்டா எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து அதிகமா பாதிக்கப்பட்டாங்க இல்லையா? ஸோ போர் நடக்கிறது அண்ட் அமெரிக்காவோட வரி விதிப்பும் மாற்றங்கள் கொண்டு வந்தது. ஸோ அதுலேருந்து எக்ஸ்போர்ட்டர்ஸை நம்ம சேவ் பண்றதுக்காக நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்த ஸ்கீம் தான் இது. ஸோ நமக்கு எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து நல்லா இருந்தால் தானே நமக்கு இன்கம்ங்கிறது, நமக்கு இந்தியாவுக்கான வெளியிலேருந்து வரக்கூடிய அந்நிய செலவாணி ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டாலர்ஸ் உள்ள வரணும் இந்தியாவுக்கு. அப்போதான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நமக்கு தேவையான, நம்ம நாட்டுக்கு தேவையான பல விஷயங்கள் எக்கனாமியை நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த ஸ்கீம். அண்ட் 33rd one 33 கிருஷி சகி திட்டம் கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையது? The கிருஷி சகி scheme is related to which of the following? The answer is A. வேளாண்மையில் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், women empowerment in agriculture. So நமக்கு கிருஷி அப்படின்னா விவசாயத்தை சொல்லக்கூடியது, சகி அப்படின்னா நம்ம பெண்களை குறிக்கக்கூடிய ஒரு டேர்ம். ஓகேவா? கிருஷி சகினா பெண்களுக்கு, முக்கியமா பெண் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட திட்டம். சோ பெண் விவசாயிகளுக்கு அதிகாரம் அளிக்க கிருஷி சகி திட்டம் AIC அறிமுகப்படுத்தியது. சோ அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ் கம்பெனி ஆஃப்
இந்தியா நமக்கு உமன் ஃபார்மர்ஸ் இருக்காங்க இல்லையா, எம்பவர் பண்றதுக்காக இதை கொண்டு வந்திருக்காங்க. நிதி அமைச்சகத்தின் மினிஸ்ட்ரி ஆஃப் பினான்ஸ் கீழ் மத்திய பொதுத்துறை நிறுவனம் இந்திய வேளாண் காப்பீட்டு நிறுவனங்கள் சேர்ந்துதான் இந்த ஸ்கீம்ல கோஆபரேட் பண்ண போறது. அண்ட் பெண் விவசாயிகளுக்கு அதிகாரம் அளிப்பது, வேளாண்மை மற்றும் பயிர் காப்பீட்டில் அவர்களின் பங்களிப்பை அதிகரிப்பதுங்கிறது கிருஷி சகி என்ற ஓராண்டு கால திட்டம் தான் நமக்கு இந்த கிருஷி சகி. உணவு மற்றும் விவசாய அமைப்பால் 2026 சர்வதேச பெண் விவசாய ஆண்டாக அறிவிக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு தீம் வச்சு சர்வதேச ஆண்டா அறிவிக்கப்படும். அப்படி 2026 பெண் விவசாயிகளுக்கான ஆண்டாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் क्वेश्चन, மின்னணு பாகங்கள் உற்பத்தி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? In which year was the scheme for promotion of manufacturing of electronic components started? The answer is B. 2025ல தான் நமக்கு ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. மின்னணு பாகங்கள் உற்பத்தி திட்டம்ங்கிறது 2025ல லான்ச் பண்ணிருக்கோம். அண்ட் மின்னணு உதிரி பாகம் தயாரிக்கும் நிறுவனங்களுக்கு நிதி உதவிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் வழங்குவாங்க. 2026-27 பட்ஜெட்டின் படி நிதி ஒதுக்கீடு எவ்வளவா இருக்கு அப்படின்னா 40,000 கோடி. இந்த திட்டத்தின் கீழே எந்தெந்த பொருள்களை தயாரிக்கிறதுக்கு இந்த நிதி உதவி வழங்கப்பட்டது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் அச்சிடப்பட்ட சுற்று பலகைகள், கேமரா மாடியூல்கள் மற்றும் லித்தியம் அயன் செல்கள் இது போன்ற பொருட்களை தயாரிப்பதற்கு தான் நமக்கு நிதி உதவிங்கிறது வழங்கப்படுது. என்னென்ன பிரிண்டட் சர்க்யூட் போர்ட்ஸ், கேமரா மாடியூல்ஸ், லித்தியம் அயன் செல்ஸ். கண்டெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவில் வடிவமைப்பு செய்யாவிட்டால் மின்னணு உதிரிபாக நிறுவனங்களுக்கு சலுகை கிடையாது. நம்ம அந்த பார்ட் வந்து தயார் பண்றோம் அப்படின்னா அதுக்கான டிசைன் யார் பண்ணிருக்கணும் அப்படின்னா இந்தியன்ஸ் வந்து பண்ணிருக்கணும். மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவலை கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் 35th ஒன், முத்ரா கடன் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? In which year was the Mudra loan scheme launched? The answer is 2015. முத்ரா கடன் திட்டம்ங்கிறது என்டர்பிரினர்ஸ் தொழில் செய்வங்களை அதிகப்படுத்தணுங்கிறதுக்காக இந்த ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. இதுபடி கடன் வழங்குதல் அப்படிங்கறத கொஞ்சம் அஃபோர்டபுளா கொண்டு வந்திருப்பாங்க. 2015 ஏப்ரல் 8ல முத்ரா கடன் திட்டம் தொடங்கப்பட்டது. இதோட நமக்கு 11 ஆண்டுகள் நிறைவாகிறது. சிறிய அளவில் வர்த்தகம், உற்பத்தி மற்றும் சேவை துறையில் இருப்போருக்கு அதிகபட்சமாக 20 லட்சம் வரை கடன் வழங்குவதுதான் முத்ரா திட்டம். நெக்ஸ்ட் क्वेश्चन, பெண் சிசு கொலையை தடுக்க, பெண் கல்வியை ஊக்குவிக்க எந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது? In which scheme promote girl child education to prevent female particide? Answer is A. பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ. பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கல்வி அளிப்போம்ங்கிறது நமக்கு 2015 ஜனவரி 22ல இந்த திட்டமானது தொடங்கப்பட்டிருக்கு. இந்த ஸ்கீம் பார்த்தோம் அப்படின்னா பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ ஸ்கீம். எந்த மினிஸ்ட்ரி இதோட தொடர்புடையது அப்படின்னா பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம், சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகம் மற்றும் மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம். இதோட முக்கியமான நோக்கம் நாட்டில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் பாலின விகிதம் குறைந்து வருவதை தடுக்கிறதுக்கு அண்ட் பெண்களுக்கு தங்கு தடையின்றி அதிகாரம் அளித்தல் தொடர்பான சவால்களை தீர்வு காணுதல். அண்ட் பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா திட்டம்ங்கிறது பெண்களுக்கான இன்னொரு ஸ்கீம், சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்த ஸ்கீம். இந்த ஸ்கீம் ஆனது ஜனவரி 1, 2017ல தொடங்கப்பட்டது. இதுல இருக்கக்கூடிய மினிஸ்ட்ரி பார்த்தோம் அப்படின்னா பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம். முன்னர் இந்திரா காந்தி மாத்ருத்வ சத்யோக் யோஜனா என்னும் திட்டம் மாற்றி அமைச்சு பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா திட்டம் அப்படின்னு நம்ம கொண்டு வந்திருக்கோம். அண்ட் முதல் குழந்தை பிறப்புக்கு 5000 மற்றும் இரண்டாவது பெண் குழந்தைக்கு நம்ம 6000 கொடுக்கிறது இந்த திட்டத்தோட முக்கியமான ஒரு செயல். அண்ட் 19 லட்சத்திற்கும் மேற்பட்ட கர்ப்பிணி பெண்கள் மற்றும் தாய்மார்களுக்கு சுமார் ரூபாய் 1000 கோடி நிதி உதவிங்கிறது கவர்மெண்ட் ஒதுக்கப்பட்டிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் 11 ஆண்டுகள்ல பெண்களின் பெயரில் 3 கோடி வீடுகள் கட்டப்பட்டு இருக்குது. அண்ட் 32 கோடி பெண்களுக்கு வங்கி கணக்குகள் தொடங்கப்பட்டு இருக்குது. அண்ட் மகப்பேறு விடுமுறை 26 வாரங்களாக நீட்டிக்கப்பட்டுள்ளது. அண்ட் நெக்ஸ்ட் சேவ் த கேர்ள் சைல்ட் எஜுகேட் த கேர்ள் சைல்ட் லான்ச்ட் ஜனவரி 22, 2015. இந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே பெண்களுக்காக
மத்திய அரசு கொண்டு வரப்பட்டது. சோ பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ். சோ இந்த மினிஸ்ட்ரி பார்த்தோம் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட். சோ ஸ்கீம் என்ன? பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ். முக்கியமானது சேவ் தி கேர்ள் சைல்ட், எஜுகேட் தி கேர்ள் சைல்ட். அண்ட் அப்ஜெக்டிவ் என்ன நோக்கம் அப்படின்னா டு அட்ரஸ் தி டிக்ளைனிங் சைல்ட் செக்ஸ் ரேஷியோ இன் தி கண்ட்ரி அண்ட் டாக்கிள் challenges related to empowerment of women without discrimination. சோ மேல பார்த்தோம் இல்லையா? 36th one விஸ்வசூத்திர திட்டம் கீழ்கண்ட எந்த அமைச்சகத்தினால் தொடங்கப்பட்டது? The Vishwasutra scheme was launched by the which ministry? The answer is Ministry of Textiles. ஜவுளி அமைச்சகம் தான் விஸ்வசூத்திர திட்டம்ங்கறத நமக்கு லான்ச் பண்ணிருக்காங்க. சோ விஸ்வசூத்திர திட்டம்ங்கிறது நமக்கு பாரம்பரிய நெசவு முறைகளை நவீன ஃபேஷனுடன் இணைப்பதற்கும் அதே மாதிரி இந்திய கைத்தறிய சர்வதேச அளவில் மேம்படுத்துவதற்காக இந்த திட்டமானது கொண்டு வரப்பட்டிருக்கு. And next question 37th one சரியான இணையை தேர்ந்தெடுக்க. Choose the correct match. The answer is A. ஜல் சஞ்சய் திட்டம் மழைநீர் சேகரிப்பு அமைப்பு. சோ ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் சிஸ்டம் நம்ம கொண்டு வரதுதான். சோ ஜல் சஞ்சய் திட்டம்ங்கிறது செப்டம்பர் 6, 2024ல கொண்டு வரப்பட்டது. மழை நீர் சேகரிப்பு திட்டம் நிலத்தடி நீரோட அளவை இன்க்ரீஸ் பண்றது அண்ட் நீர் பாதுகாப்பை உறுதி செய்யறது. அண்ட் செயல்பாடு பார்த்தோம் அப்படின்னா ஜல் சக்தி அமைச்சகம் தான் இதை செயல்படுத்துறது. அண்ட் எம்ஜி நரேகா திட்டங்களுடன் இணைந்து இந்த ஸ்கீம் ஆனது செயல்படும். அதே மாதிரி நவ் எம்ஜி நரேகாங்கிறது பிபி கிராம்ஸ். சோ நமக்கு நேம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க அண்ட் ஒரு சில மாற்றங்களும் கொண்டு வந்திருக்காங்க பிபி கிராம்ஸ்ல. ஓகே. அண்ட் அம்ருத் சரோவர் திட்டம் ஏப்ரல் 24, 2022ல கொண்டு வரப்பட்டது. இதோட நோக்கம் என்ன அப்படின்னா எதிர்காலத்திற்காக தண்ணீரை சேமிக்கும் நோக்கி நாட்டின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் குறைந்தது 75 நீர் நிலைகளை உருவாக்குதல் அல்லது புத்துயிர் அளித்தல். அண்ட் ஊரக வளர்ச்சி அமைச்சகம் தான் இத செயல்படுத்துறது. அண்ட் நெக்ஸ்ட் பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம். பிரதான் மந்திரி சூரிய கர் முக்தி பிஜ்லி யோஜனா. சோ பிரதான் மந்திரி சூரிய கர் முக்தி பிஜ்லி யோஜனாங்கிறதா நமக்கு இந்த சோலார் சிஸ்டம் நமக்கு எங்க கொண்டு வரணும்? எல்லா வீட்லயும் இலவசமா மின்சாரத்தை கொண்டு வரதுக்கான திட்டம். சோ 2024 பிப்ரவரி 15ல தொடங்கப்பட்ட 38th question நாடு முழுவதும் அனைவருக்குமான உயர்தரமான கல்வியை வழங்க மத்திய அரசு தொடங்கிய திட்டம் இது. Which scheme was launched by the central government to provide quality of education for all across the country? The answer is A. PM Shri scheme தான் எல்லாருக்கும் வந்து எஜுகேஷனை கொடுக்கணும், குவாலிட்டியான எஜுகேஷனை கொடுக்கணுங்கிறதுக்கான முக்கியமான ஒரு ஸ்கீம். சோ நாடு முழுவதும் அனைவருக்குமான உயர்தரமான கல்வியை வழங்க மத்திய அரசு தொடங்கிய திட்டம் PM ஸ்ரீ திட்டம். அண்ட் தேசிய கல்விக் கொள்கை 2020 நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 இன்க்ளூடிங் த 3 லாங்குவேஜ் பாலிசி. சோ இதுல 3 லாங்குவேஜ் தாய்மொழி அண்ட் இங்கிலீஷ் வித் ஹிந்தி 3 லாங்குவேஜை கொண்டு வர கூடிய ஒரு ஸ்கீம். பிரைம் மினிஸ்டர் ஸ்கூல்ஸ் ஃபார் ரைசிங் இந்தியா. PM ஸ்ரீயோட அப்ரிவியேஷன் பார்த்தோம் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் ஸ்கூல்ஸ் ஃபார் ரைசிங் இந்தியா. கண்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னா மத்திய அரசின் PM ஸ்ரீ திட்டத்தை தமிழக அரசு பள்ளிகளில் செயல்படுத்துவது தொடர்பாக தமிழக அரசிடம் மத்திய அரசு மீண்டும் கேட்டிருக்காங்க, வலியுறுத்தியிருக்காங்க இத திட்டத்தை கொண்டு வாங்க அப்படின்னு. இதோட நோக்கம் என்ன அப்படின்னா அரசு பள்ளிகளை அதிநவீன வசதிகளுடன் மேம்படுத்துதல், மாணவர்களுக்கு நவீன தொழில்நுட்பம், ஆய்வகங்கள் மற்றும் திறன் மேம்பாட்டு கூடிய தரமான கல்வியை வழங்குதல். சோ நிதி பங்களிப்பு 60:40, அதாவது சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம். நமக்கு சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம் அண்ட் சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம் இருக்கு. சோ சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம் அப்படின்னா சோ சென்ட்ரல் வந்து 60 பார்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்டும் 40ங்கிறது ஸ்டேட் கவர்மெண்டும் நிதிகளை ரெஸ்பான்சிபிலிட்டியை ஷேர் பண்ணிப்பாங்க. முக்கியமா ஃபினான்ஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. 39th question எந்த ஆண்டிற்குள் 100 மில்லியன் டன் நிலக்கரியை வாயுவாக்கம் செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது? By which year has the target been set to gasify 100 million tons of coal? The answer is 2030. C is the answer. So இதுக்கான நிதி ஒதுக்கீடு பார்த்தோம் அப்படின்னா
27,500 கோடி ரூபாய் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. இதோட நோக்கம் நிலக்கரி மற்றும் லிக்னைட் எரிவாயுவாக்கல் திட்டங்களை விரிவுபடுத்துவது. இலக்கு 2030ஆம் ஆண்டிற்குள் 100 மில்லியன் டன் நிலக்கரி வாயுவாக்கம் செய்கிறது. And next one, ஆலை மற்றும் இயந்திரங்களின் செலவில் அதிகபட்சமாக 20% வரை மானியம்ங்கிறது வழங்கப்படும். நிலக்கர சுரங்க பகுதிகளில் சுமார் 50,000 நேரடி மற்றும் வேலை வாய்ப்புகளை உருவாக்க. So employment generation. And next, இந்த திட்டம் முழுவதும் மொத்தம் 25 திட்டங்கள் மூலம் செயல்படுத்தப்படும். 40வது கொஸ்டின், இந்தியாவின் முதல் சூரிய சக்தியில் இயங்கும் பாசி மரம் எங்கு அறிமுகப்படுத்தப்படுகிறது? அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. Where is India's first solar powered moss tree introduced? The answer is Bhopal. B is the answer. மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய போபால்ல தான் இந்த பாசி மரம்ங்கறத நமக்கு கொண்டு வந்திருக்காங்க. இந்தியாவின் முதல் சூரிய சக்தியில் இயங்கும் பாசி மரம் சுவாமி விவேகானந்தா பூங்கா போபால் மத்திய பிரதேசத்துல எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு. காற்று மாசுபாட்டை சமாளிக்க முக்கியமான நோக்கம் என்னன்னா ஏர் பொல்யூஷனை நம்ம ரெடியூஸ் பண்ணணுங்கிறது. உருவாக்கம் மஷ்ரூம் வேர்ல்ட் குரூப் நிறுவனம் இதை உருவாக்கம் பண்றாங்க. ஒரு திரவ தொட்டியில நுண் பாசிகளை பயன்படுத்தி கார்பன் டை ஆக்சைட நமக்கு ஆல்கேவை யூஸ் பண்ணி கார்பன் டை ஆக்சைட அப்சர்வ் பண்றது. நமக்கு ஏர் பொல்யூஷனை நம்ம ரெடியூஸ் பண்றதுக்காக ஆக்சிஜனை அதிகமா வெளியிடும். ஒரு பிளான்ட் வந்து பயாலஜிக்கலா பார்த்தோம் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடை அப்சர்வ் பண்ணி ஆக்சிஜனை வெளியிடும். சிமிலர் வே ஆல்கே கூட என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு கார்பன் டை ஆக்சைடை எடுத்துட்டு நமக்கு ஆக்சிஜனை வெளியில கொடுக்கும். ஒரு சில ஆல்கே மட்டும்தான் நமக்கு இந்த சேஞ்ச் ஆகக்கூடியது. பார்த்தோம் அப்படின்னா இதான் ஆல்கே ட்ரீ நமக்கு சிட்டில செட் பண்ணிடுவாங்க. இது நமக்கு வெளியில இருக்கக்கூடிய CO2 எடுத்துட்டு O2 வெளியில ரிலீஸ் பண்ணும். நெக்ஸ்ட் கொஸ்டின், உடான் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? When was the Udan schemes? Uday Desh ka Aam Nagrik scheme launched. The answer is October 21, 2016. அனைவருக்குமான விமான சேவைகளை வழங்கக்கூடிய திட்டத்தை உடான் திட்டம் அக்டோபர் 21, 2016ல லான்ச் பண்ணிருக்கோம். அண்ட் மினிஸ்ட்ரி பார்த்தோம் அப்படின்னா சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம், the Ministry of Civil Aviation. முதல் விமானம் ஏப்ரல் 27, 2017ல ஷிம்லா டு டெல்லி பிரதமர் மோடி நமக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. அண்ட் சிறிய நகரங்களிலும் வானூர்தி நிலையங்கள் ரொம்ப முக்கியம். உடான் திட்டம் சின்ன சின்ன ரூரல் ஏரியாஸ்ல கூட நமக்கு என்ன பண்ணணும், அதாவது சின்ன சின்ன ஏரியாவில் நமக்கு ஏர்போர்ட் வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கறதா. உதய தேஷ்கா ஆம் நாகரிக் இதோட நோக்கம் என்ன அப்படின்னா பிராந்திய விமான இணைப்பு திட்டம் விமான பயணத்தை மிகவும் மலிவு விலையில கொண்டு வருது. அஃபோர்டபிலிட்டி அண்ட் ஆக்சசிபிலிட்டியை நம்ம இம்ப்ரூவ் பண்றது அண்ட் மக்களுக்கு அணுகக்கூடியதாக கொண்டு வருது. only for privileged rich people மட்டும் இல்லாம ஒரு காமன் பீப்புள் மிடில் கிளாஸ்ல இருக்கக்கூடிய பீப்புள் கூட போய் நமக்கு விமானத்துல சென்று பயணம் சொல்றதுக்கான வசதிகளை ஏற்படுத்தக்கூடிய திட்டமாக தான் உடான் திட்டம் நமக்கு மத்திய அரசு கொண்டு வந்திருக்காங்க. 10 ஆண்டுகள்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய 2ஆம் மற்றும் 3ஆம் நிலை நகரங்களை வானூர்தி வரைபடத்தில் இணைத்தல். நமக்கு எந்த ஏரியா அப்படின்னா ரூரலா அர்பனா அப்படின்னு பார்த்தோம்னா மெயினா 2ஆம் மற்றும் 3ஆம் நிலை நகரங்கள்ல நம்ம எடுக்கிறோம். Tier 2 and Tier 3 cities. அண்ட் ரூபாய் 29,000 கோடி ஒதுக்கீடு பண்ணிருக்கோம். உடான் 2 திட்டத்தை மத்திய அரசு விரைவில் அறிமுகம் பண்ணுவாங்க. உடான் 2 திட்டத்துல இந்தியாவில் அடுத்த 10 வருஷத்துல 100 புதிய விமானங்கள் நிலையங்களை கொண்டு வரணும். ஓகே, நெக்ஸ்ட் 200 ஹெலிகாப்டர்ஸ் இறங்கக்கூடிய தளத்தை நம்ம கொண்டு வரணுங்கிறது உடான் 2 திட்டமோட முக்கியமான நோக்கம். இது மூலமா நம்ம என்ன என்ஷூர் பண்ண போறோம் அப்படின்னா that affordable food and refreshment are available at all airport as part of the Udan initiative. நமக்கு குறைஞ்ச விலையில இருக்கக்கூடிய ஃபுட் ஐட்டம்ஸ் அண்ட் அஃபோர்டபிளா இருக்கக்கூடிய ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸை நம்ம கொண்டு வரதுக்கானது. நெக்ஸ்ட் கொஸ்டின் 42, புதிய ஊரக வேலை திட்டத்திற்கான சரியான கூற்றை தேர்வு செய்க. Choose the correct statement regarding the new rural employment scheme. The answer is A. 125 நாள் வேலை திட்டம் 125 days employment schemes ஆல்ரெடி இருக்கக்கூடிய எம்ஜி நரேகா மகாத்மா காந்தி ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம்ஸை ரீப்ளேஸ் பண்ணி விபி கிராம்ஸ் விக்சித் பாரத் கிராமின்
அஜ்விகா யோஜனாங்கிறது நமக்கு கொண்டு வந்திருக்காங்க. ரோஜ்கர் அஜ்விகா யோஜனா. சோ நமக்கு இந்த ஸ்கீம்ல 125 நாட்கள் வேலை வாய்ப்பு வழங்கப்படும். இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர்கால 100 நாள் வேலைய இருந்தத 125 நாளா இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம். ஓகே, மசோதா கடந்த ஆண்டு டிசம்பர்ல நாடாளுமன்றத்துல நிறைவேற்றப்பட்டது. சோ லோக்சபால பாஸ் பண்ணியாச்சு, லோக்சபா அண்ட் ராஜ்யசபால. அண்ட் மத்திய அரசு கொண்டு வந்த பிபி கிராம்ஜி என்ற புதிய ஊரக வேலை திட்டம் ஜூலை 1ஆம் தேதி அமல்படுத்தப்பட்டாச்சு. சோ ஜூலை 1ல நமக்கு இந்த திட்டத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் மத்திய மாநில நிதி ஒதுக்கீடு, அதாவது நிதி பங்கீடு பார்த்தோம் அப்படின்னா 40:60. சோ நமக்கு மத்திய அரசு அண்ட் மாநில அரசு எவ்வளவு பினான்சியல் ரெஸ்பான்சிபிலிட்டியா ஷேர் பண்ணிக்கிறாங்கிறது. அண்ட் வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் இமயமலை பகுதிகளில் உள்ள உத்தரகாண்ட், ஹிமாச்சல பிரதேச மாநிலங்கள் அண்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலங்கள்ல 90:10. சோ இது 90:10 மீன்ஸ் அதாவது சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம் தான் விபி கிராம்ஜிங்கிறது. சோ இதுல நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எவ்வளவு பினான்ஸை ஷேர் பண்ணிக்கிறாங்கிறது. சோ நார்மலா சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டேட் வந்து 60:40. அதாவது நம்ம சொல்ல போனா இதுல 40:60. 40ங்கிறது சென்ட்ரல், ஸ்டேட் வந்து 60. ஓகே, இதுவே நார்த் ஈஸ்ட் பார்ட் ஆஃப் இந்தியால இருக்கக்கூடிய மாநிலங்கள் ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஹிமாலயன் ஸ்டேட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 90:10. சென்ட்ரல் கவர்மெண்ட் 90 பார்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் 10 பார்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ஷேர் பண்ணிப்பாங்க இன் ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுக்கறதுல. நெக்ஸ்ட் क्वेश्चन, ஆயுஷ்மான் பாரத் இலவச மருத்துவ காப்பீடு திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? When was the ஆயுஷ்மான் பாரத் launched? The answer is September 23, 2018. B is the answer. ஆயுஷ்மான் பாரத் இலவச மருத்துவ காப்பீடு திட்டம் செப்டம்பர் 23, 2018ல கொண்டு வரப்பட்டது. சோ பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா இந்த ஸ்கீமோட பேர். எந்த மினிஸ்ட்ரி இதை செயல்படுத்துறாங்க அப்படின்னா சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சகம், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். சோ இந்த திட்டத்தின் மூலமாக ஏழை எளிய மக்களுக்கு ரூபாய் 5 லட்சம் வரை இலவசமாக மருத்துவ காப்பீடுங்கிறது வழங்கப்படும். 2025ல 2.5 crores people இதனால பயனடைஞ்சிருக்காங்க. அண்ட் அக்டோபர் 29, 2024ல 70 வயதுக்கு மேற்பட்ட முதியோர்களுக்கு அனைத்து மூத்த குடிமக்களும் இந்த ஸ்கீம்ல சேர்க்கப்பட்டிருக்காங்க. 70 வயது பிளஸ் இணையதளம் மற்றும் செயலி பதிவு, அதாவது என்ன சொல்றாங்கன்னா 70 வயசு மேல இருக்கவங்களுக்கு எல்லாம் இணையதளத்துல நமக்கு பதிவு செய்யப்படும். அண்ட் ஆயுஷ்மான் வயவந்தனா அட்டை 44 கோடி பிளஸ் ஆயுஷ்மான் பாரத் அட்டைகள்ங்கிறது நமக்கு வழங்கப்பட்டிருக்கு. அண்ட் பிரதமரின் வித்யாலட்சுமி திட்டம் நவம்பர் 6, 2024ல கொண்டு வரப்பட்டது. சோ இந்த வித்யாலட்சுமி ஸ்கீம் பார்த்தோம் அப்படின்னா 2024 25 முதல் அண்ட் 2030-31 வரை ரூபாய் 3600 கோடிங்கிறது ஒதுக்கப்பட்டிருக்கு. சோ பிணை இல்லா கடன் வழங்கப்படும். சோ கொலாட்ரல் கிடையாது. அண்ட் NIRF தரவரிசையில உயர்த்தணும். வருமானம் பார்த்தோம் அப்படின்னா ரூபாய் 8 லட்சத்திற்கு இருக்கணும், 8 லட்சத்திற்குள்ள இருக்கணும். அண்ட் 7.5 lakhs வரையிலான கடன்கிறது இதுல வழங்கப்படும். அண்ட் பிரதான் மந்திரி ஸ்வாநிதி திட்டம் கடனுதவி கடன் அட்டைகள். சோ ஸ்வாநிதி அதாவது PM ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் ஆத்ம நிர்பார் நிதி ஸ்கீம். சோ லோன் அமௌண்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நமக்கு லோன் கொடுப்பாங்க. ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ்க்கு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு லோன் ஃபெசிலிட்டியை கொண்டு வரதான். அப் டு 10,000 for first term, up to 20,000 for second term and 50,000 for third term. So 4 கோடி வீடுகள் பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா PM ஆவாஸ் யோஜனா ஸ்கீம் கீழ நம்ம ஏழை குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அண்ட் பழங்குடியின சமூகங்களுக்கான கல்வி உள்கட்டமைப்பு மேம்படுத்தும் வகையில் ஏகலைவா மாதிரி உறைவிட பள்ளிகள் மத்திய அரசு கொண்டு வந்திருக்காங்க. சோ 6ல இருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும். அண்ட் மத்திய அரசோட பழங்குடியினர் விவகார அமைச்சகத்தின் கீழ் இந்த திட்டமானது செயல்படும். ரீசன்ட் நியூஸ், ஃபேம் இந்தியா திட்டம் 2015ல கொண்டு வரப்பட்டது. முத்ரா கடன் திட்டம் 2015ல லான்ச் பண்ணப்பட்டது. பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா 2015ல கொண்டு வரப்பட்டது. ஜல் சஞ்சய் திட்டம் 2024, பிரதமரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம் 2000, ஃபாஸ்டாக் வருடாந்திர பாஸ் திட்டம் 2025ல கொண்டு வரப்பட்டது. அண்ட் மின்னணு பாகங்கள் உற்பத்தி திட்டம் 2025ல கொண்டு வரப்பட்டது. 44th one,
PM கிஷான் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? When was the PM Kishan scheme launched? Answer is B. February 24, 2019 ல லான்ச் பண்ணப்பட்டது. சிறு குறு விவசாயிகளுக்கு PM கிஷான் திட்டம் கீழ் நிதி உதவி வழங்கப்படும். PM கிஷான் திட்டம்ங்கிறது விவசாயிகளுக்கு, சிறு குறு விவசாயிகளுக்கு நிதி உதவியா வழங்கக்கூடிய ஒரு திட்டம். And 2 hectares. So என்னென்ன குவாலிஃபிகேஷன் கிரைட்டீரியா இருக்கணும் அப்படின்னா 2 hectares of land இருக்கணும். And தகுதியான சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு எவ்வளவு வழங்கப்படுது அப்படின்னா 6000 ஆண்டுக்கு வழங்கப்படுகிறது. இந்த தொகை 3 சம தவணைகளாக, so 2 + 2 + 2, so 2000 முதல் தவணை, 2000 அடுத்த தவணை, அடுத்த 2000 மூன்றாவது தவணையாக விவசாயிகளுக்கு அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. அண்ட் விவசாய செலவுகள் மற்றும் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்ய உதவுவதற்காக இந்த திட்டம் விவசாயிகளோட வெல்ஃபேருக்காக கொண்டு வரப்பட்டது. ஸோ 4 லட்சம் கோடி விவசாயிகள் இந்த பிரதான் மந்திரி கிஷான் ஸ்கீம் கீழே பயனடைஞ்சிருக்காங்க. அண்ட் பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா ஸ்கீம்ங்கிறது மார்ச் 26, 2020 லான்ச் பண்ணப்பட்டது. ஏழைகளுக்கு இலவசமாக உணவு தானியங்கள், அரிசி அல்லது கோதுமையை வழங்கக்கூடியது. ஸோ ஒவ்வொரு ஆண்டும் ரூபாய் 2.3 lakhs crores செலவுல 8 கோடி மக்களுக்கு 5 கிலோ உணவு தானியங்கிறது விலையின்றி வழங்கப்படுது. எவ்வளவு மக்கள் அப்படின்னா 8 கோடி மக்களுக்கு. அண்ட் உஜ்வாலா திட்டம் May 1, 2016 கொண்டு வரப்பட்டது. சோ உஜ்வாலா திட்டத்துல 10 கோடி மக்களுக்கு இலவச எரிவாயு LPG சிலிண்டர்ங்கிறது வழங்கப்படுது. அண்ட் நெக்ஸ்ட் உணவு உற்பத்தியில இந்தியா 2ஆம் இடம், அதே மாதிரி அரிசி உற்பத்தியில இந்தியா முதலிடத்துல இருக்கு. Next question 46th one. பிரகதி திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? So when was the Pragati launched? The answer is 2015. 2015 ல பிரகதி திட்டம்ங்கிறது லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. And Pragati means abbreviation பார்த்தோம்னா proactive governance and timely implementation திட்டம். தொடக்கம் மார்ச் 25, 2015. தொடங்கியவர் நரேந்திர மோடி. ICT அடிப்படையிலான e-governance தளம் தான். சோ நமக்கு பிரகதிங்கிறது ICT based e-governance platform. முக்கிய நோக்கங்கள் பார்த்தோம்னா அரசு திட்டங்களை விரைவாக செயல்படுத்துதல், தாமதமாகும் திட்டங்களை கண்காணித்து தீர்வு காணுதல், பொதுமக்கள் குறைகளை விரைவாக தீர்த்தல், மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான ஒருங்கிணைப்பை மேம்படுத்துதல், கோஆபரேஷனா கொண்டு வரது. சோ நம்ம ஃபாஸ்டரா ஒரு ஸ்கீம் ரீச் ஆகுதா இல்லையா அப்படிங்கறத நம்ம என்ஷூர் பண்றதுக்கு இந்த பிரகதிங்கிறது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு திட்டம். நெக்ஸ்ட் क्वेश्चन 47th one. சாதக் VDS திட்டம் கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையது? What is the சாதக் VDS project related to? The answer is B. பொது விநியோக திட்டம் PDS, Public Distribution System. சோ இந்த திட்டத்தின் கீழ 5 ஆண்டுகளுக்கு மத்திய அரசு ரூபாய் 25,530 கோடி செலவிட ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கு. And scheme for assistance in ration transport and handling income with automation, PDS, Public Distribution System. சோ பொது விநியோக திட்டத்துல இயந்திரம் மற்றும் தொழில்நுட்ப பயன்பாட்டுடன் ரேஷன் பொருள் போக்குவரத்து மற்றும் வருமானத்தை கையாளுவதற்கான உதவி திட்டம். சோ ரேஷன் ஷாப்ல நம்ம கொடுக்குறாங்க இல்லையா, சோ அந்த பொருட்கள்லாம் டிராவல் பண்ணி வரப்ப நிறைய வேஸ்டேஜ் ஆகும். சோ அதெல்லாம் இல்லாம பெர்ஃபெக்ட்டா நமக்கு PDS சிஸ்டம் நம்ம ரேஷன் ஷாப்ல கொடுக்கக்கூடிய திட்டமானது எஃபிஷியன்ட்டா செயல்படணுங்கிறதுக்காக இந்த திட்டமானது கொண்டு வரப்பட்டது. அண்ட் தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் 2013. 2013 கீழ நியாய விலைக்கடை முகவர்களின் லாப வரம்பு மற்றும் மாநிலங்களுக்கு உள்ளேயே உணவு தானியங்களின் போக்குவரத்துக்காக மாநில முகமைகளுக்கு உதவக்கூடிய ஒரு திட்டம். அந்த பொது விநியோக திட்டத்துல தொழில்நுட்பம் மற்றும் நவீனமயமாக்கல் மேற்கொண்டு சீர்திருத்தங்களா செய்யக்கூடிய ஒரு திட்டம். சோ நமக்கு பேப்பரா இருக்கிறத எலக்ட்ரிஃபை பண்றோம், டிஜிட்டலா மாத்திரம் இல்லையா, சோ அதேதான். நெக்ஸ்ட் क्वेश्चन 48. மிஷன் மௌசம் திட்டத்தின் கீழ் இந்தியா சமீபத்தில் எதை வெற்றிகரமாக பரிசோதித்தது? Under the Mission Mausam program, what did India recently test successfully? The answer is drones. Okay, அதிக உயரத்தில் பறக்கும் drone, a high altitude drone நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா பறக்க விட்டு ஆய்வு பண்ணிருக்கோம். And January 14, 2015 மிஷன் மௌசம்ங்கிறது தொடங்கப்பட்டது. புதிய அறிவியல் அமைச்சகம் தான் இதை நமக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடியது. So under the Ministry of Earth Sciences.
அண்ட் அதிநவீன HAD ஹை ஆல்டிடியூட் ட்ரோன் பரிசோதனை நமக்கு வெற்றியா தோல்வியா அப்படின்னா வெற்றி. அண்ட் சோதனை நெல்லூர் கடற்பகுதி ஆந்திர பிரதேசத்துல இதை நம்ம பண்ணிருக்கோம். அண்ட் வடிவமைப்பு தேசிய கடல் தொழில்நுட்ப நிறுவனம் உள்நாட்டுல வடிவமைக்கப்பட்டது. சோ என்னது அப்படின்னா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி இண்டிஜினஸ்லி டெவலப்டு அப்படின்னா நம்ம இந்தியாவுக்குள்ளேயே டிசைன் பண்ணி டெவலப் பண்ணது. அண்ட் பரந்த உயரம் பார்த்தோம் அப்படின்னா தரையில் இருந்து சுமார் 4 கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த ட்ரோனை நம்ம பறக்க விட்டு என்ன பண்ணிருக்கோம்னா சோதனை செஞ்சிருக்கோம். சோ இந்த ட்ரோனை பறக்க விட்டோம் இல்லையா, இதுக்கான முக்கிய நோக்கங்கள்லாம் என்னவா இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வளிமண்டல கண்காணிப்பு அட்மாஸ்பியரை நம்ம மானிட்டர் பண்றது. செகண்ட் ஒன் சுற்றுப்புற சூழல் மற்றும் காற்று மாசுபாடு கண்காணிப்பு. சோ என்விரான்மெண்ட் அண்ட் ஏர் பொல்யூஷன் என்னவா இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறது. அண்ட் வானிலை ஆய்வினை மிக துல்லியமாக மேற்கொள்கிறது. சோ அக்யூரசி ரேட்ங்கிறது நமக்கு ஃப்ரீக்வெண்டா இன்க்ரீஸ் பண்ண முடியுது. அண்ட் வான்வெளி அடுக்கு தரவுகள் வெப்ப அலை மற்றும் திடீர் வானிலை மாற்றங்கள் குறித்த துல்லியமான தகவல்களை நம்ம நிகழ்நேரத்தில் ரொம்ப சீக்கிரமா பிரசன்ட்ல நம்மளால கொண்டு வர முடியும். ஸோ என்னன்னா அட்மாஸ்பியரிக் லேயர்ஸ், ஹீட் வேவ், சடன் வெதர் சேஞ்சஸ் அண்ட் எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவெண்ட்ஸை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அண்ட் இந்திய வானிலை ஆய்வில் ஒரு பெரிய திருப்பு முனையா இந்த ட்ரோன்ஸ்ங்கிறது இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், சராஸ் அஜ்விகா எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது? சராஸ் அஜ்விகா ஃபங்க்ஷன் அண்டர் which ministry? The answer is C. So ஊரக வளர்ச்சி அமைச்சகம் Ministry of Rural Development. So தீன் தயாள் அந்தியோதய யோஜனா கிராமப்புற வாழ்வாதார இயக்கம் திட்டத்தின் கீழ் செயல்படுத்தக்கூடிய ஒரு முயற்சி தான் சரஸ் அஜ்விகாங்கிற ஒரு ஸ்கீம்ஸ். அண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய மினிஸ்ட்ரி ஊரக வளர்ச்சி அமைச்சகம், அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட். சோ மகளிர் சுய உதவி குழுக்கள் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் மற்றும் கிராமப்புற கைவினை கலைஞர்களுக்கு சந்தைப்படுத்துதல் ஆதரவு. சோ மார்க்கெட்டிங் பண்றது எப்படி, சோ அதுக்கான ஃபெசிலிட்டியை கொண்டு வரது. அண்ட் சந்தை இணைப்புகளை வழங்கக்கூடியது. சோ மார்க்கெட் கனெக்டிவிட்டி. அண்ட் இதோட முக்கியமான நோக்கம் பார்த்தோம்னா இந்தியா முழுவதும் தயாரிக்கப்பட்ட உண்மையான பாரம்பரிய கைவினை பொருட்களை ஒருங்கிணைத்து ஊக்குதல். சோ நமக்கு மார்க்கெட்டை நம்ம பெட்டரா கொண்டு வரது மூலமா அவங்களோட பொருட்கள் ஈஸியா செல் ஆகும் இல்லையா, சோ அதை என்ஷூர் பண்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஸ்கீம். அண்ட் 51 டிஜி யாத்ரா செயலி எப்போது தொடங்கப்பட்டது? when was the டிஜி யாத்ரா app launched? The answer is December 1, 2022. டிஜி யாத்ரா செயலி தொடக்கம் டிசம்பர் 1, 2022 அண்ட் கண்டெக்ஸ்ட் டிஜி யாத்ரா செயலி 2027 கூடுதலாக 27 விமான நிலையங்களுக்கு விரிவாக்கம் செயல்படுத்தப்பட்டிருக்கு. அண்ட் 2.4 crores அதிகமானோர் பதிவிறக்கம் செஞ்சிருக்காங்க. ஸோ டவுன்லோட் பண்ணிருக்காங்க. எவ்வளவு பேர் அப்படின்னா more than 2.4 crores people. அண்ட் விமான நிலையங்கள்ல தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி முக அங்கீகாரம் ஃபேஷியல் ரெகக்னிஷன் மூலமா பயனாளிகளின் அடையாளம் சரிபார்க்கப்படுகிறது. இதுதான் நமக்கு டிஜி யாத்ரா ஸ்கீம்ஸ். ஓகே, இதோட நமக்கு டாப் 15ல பார்ட் 2 25 ஸ்கீம்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். சென்ட்ரல் ஸ்கீம்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்கீம் பார்த்துருக்கோம். அதே மாதிரி நம்மளுடைய சேனல்ல ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல்ல நிறைய டெஸ்ட் பேட்சஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு வரோம். ஸோ அதுக்கான டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் பிளஸ் குரூப் 2 4 ஹோல் டெஸ்ட் பேட்ச் அண்ட் ரிவிஷன் டெஸ்ட் பேட்ச் ஃபார் குரூப் 1. ஸோ இதுக்கான டீடைல்ஸ்லாம் கொடுத்துருக்கோம். ஸோ ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க.